இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு நோய் தங்களுக்கு தாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இல்லைன்னாக்க தங்களுக்கு தாக்கி இருக்குமோ அப்படிங்கக்கூடிய அச்சத்தோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பல பேர் தங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை பெருசா நினைச்சு சரியான முறையில் அல்லது சரியான மருத்துவரை பார்க்காம பெருசாக்கி நிரந்தர நோயாளிகளாக மாறிடுறத பார்க்குறோம். விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட இந்த காலத்தில் மருத்துவர்கிட்ட போனாலும் சரி, மருந்துகள் வாங்கினாலும் சரி, நாமளும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த ஒரு மருந்தை சாப்பிட்றதா இருந்தாலும் அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாமே தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது காலத்தோட கட்டாயமாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நோயை தீர்க்கறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய பல மருந்துகள் பக்க விளைவு உள்ளதா இருக்கு. உதாரணமா மருத்துவ உலகில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகளால சர்க்கரை நோயும் இரத்த அழுத்தமும் இன்னும் சில மனநோய்களும் ஏற்படுறதா சொல்றாங்க. சரி, எந்தெந்த மருந்துகள் எந்தெந்த மாதிரியான பக்க விளைவுகளை கொண்டு இருக்குது, தடை செய்யப்பட்ட மருந்துகள் எவை, இது போன்ற தகவல்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு என்ன நோய் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு என்ன மருந்து உட்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கும் பல இலவச மென்பொருட்கள் வந்துருச்சு. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு இயங்குதளம் பொருத்தப்பட்ட ஒரு செல்போன் இருந்தால் போதும். மெடிக்கல் டிக்ஷனரி, ட்ரக் டிக்ஷனரி, மெடிக்கல் அண்ட் ட்ரக் டிக்ஷனரி, இது போன்ற பல இலவச மென்பொருட்கள் கிடைக்கின்றன. அதில் உங்களுக்கு விருப்பப்படுற ஒன்றை தரவிறக்கம் செஞ்சு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆங்கில மருந்துகள் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோ, பாட்டி வைத்தியம், இயற்கை மருத்துவம், யோகா மருத்துவம், உணவு மருத்துவம், இது போன்ற அனைத்து முறைகளுக்கும் இலவச மென்பொருட்கள் கிடைக்கின்றன. நீங்கள் இயற்கை மருத்துவத்தை மேற்கொள்பவராக இருந்தாக்க ஹோம் ரெமெடிஸ் பிளஸ் அப்படிங்கக்கூடிய இலவச மென்பொருள் கிடைக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய நோய்க்கு தேவையான மருந்துகளை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் ஆயுர்வேத பிரியராக இருந்தாக்க ஆயுர்வேதிக் புக், ஆயுர்வேத குரு, இப்படி பல மென்பொருட்கள் கிடைக்கின்றன. அதே போல் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவராக இருந்தாக்க தமிழ் சித்த ஆயுர்வேத வைத்தியம், பாட்டி வைத்தியம், ஹோம் ரெமெடி இன் தமிழ், இது போன்ற பல மென்பொருட்கள் கிடைக்குது. இது இல்லாமல் நீங்கள் விண்டோஸ் இயங்குதளம் உள்ள கம்ப்யூட்டரை பயன்படுத்துபவராக இருந்தாக்க அட்டாமா, ATAMA, இது ரொம்ப அருமையான ஒரு மென்பொருள். உங்களுடைய சிம்டத்தை சொன்னீங்கன்னாக்க, உங்களுடைய நோயை சொன்னீங்கன்னாக்க அதற்குரிய பல மருந்துகளை உங்களுக்கு வரிசைப்படுத்தும். அந்த மருந்துகளுடைய தனிப்பட்ட குணங்களையும் அந்த மருந்து இன்னும் வேறு எந்த விதமான பாதிப்புகளை சரிப்படுத்தும், இது போன்ற பல விவரங்களை கொடுக்கக்கூடியது இந்த அட்டாமா அப்படிங்கக்கூடிய மென்பொருள்.